வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு மாநில பார் கவுன்சிலுடைய தேர்தல் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட உத்தரவின்படி 5 கட்டங்களாக பல்வேறு மாநில தேர்தல்கள் பார் கவுன்சில் தேர்தல்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் 5ஆம் கட்ட தேர்தலானது ஏப்ரல் 30க்குள்ளாக நடத்தி முடித்திட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஐபவர் கமிட்டியானது கடந்த 31ஆம் தேதி தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி நடைபெறும் என்று அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீர்களானால், அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட் குறிப்பிட்ட உள்ளபடி 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்களுக்கு பதிலாக 23 தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மெம்பர்களுக்கான தேர்தல் அறிவிப்பாக அது வெளியிடப்பட்டது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி 30% ரெப்ரசன்டேஷன் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த 30% ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் 7 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பில் பெண்களுக்கு 5 தேர்ந்தெடுக்கப்பட உள்ள இடங்களாகவும் 2 இடங்கள் to be nominated by way of co-option by Bar Council of India என்று இருக்கிறது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும், அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் அதாவது 8/12/25ஆம் தேதி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த கோஆப்ஷன் செய்வது பற்றி ஒரு ப்ரொபோசலை உச்சநீதிமன்றத்திடம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதுபோன்று பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த அறிவிக்கையை வெளியிடாமல் அவர்களாக 23/12 தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கை மூலமாக அனைத்து பார் கவுன்சில் செயலாளர்களுக்கும் அனுப்பித்த சுற்றறிக்கையானது என்னவென்றால், இந்த 7 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த இடங்களில் 5 மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். 2 to be nominated by way of a co-option by Bar Council of India என்று வெளியிட்டிருக்கிறார். இது முற்றிலும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய அந்த ப்ரொபோசலுக்கு மாறானது. இது சட்ட விதிகளுக்கும் எதிரானது என்ற கூற்றின் அடிப்படையிலே இந்த தேர்தல் அறிவிக்கையை வெளியிட்ட நம்முடைய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஐபவர் கமிட்டிக்கும் அதே போன்று அகில இந்திய அளவில் அமைக்கப்பட்டுள்ள ஐபவர் சூப்பர்வைசரி கமிட்டி headed by Honorable Retired Justice of Supreme Court சுதன்சு துலியா அவர்களுக்கும், இங்கே தமிழகத்திற்கென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐபவர் கமிட்டி headed by மாண்புமிகு இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் தலைமை நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர்களுக்கும், அவர் அடங்கிய குழுவில் இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ், மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் மற்றும் அமித் ஜார்ஜ் அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக இதை உச்சநீதிமன்ற பார்வைக்கு கொண்டு சென்று இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கிளாரிஃபை செய்ய வேண்டும் என்றும் ஒரு மனு கொடுத்து இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இதை கிளாரிஃபை பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நம்முடைய தமிழக அதாவது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய NS ரேவதி அவர்களும் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா பை வே ஆஃப் கோஆப்ஷன் நாமினேட்டிங் 2 members டு தி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது முற்றிலும் நம்முடைய பார் கவுன்சிலுடைய மாநில பார் கவுன்சிலினுடைய இறையாண்மைக்கு எதிரானது மட்டுமல்லாது, இட் இஸ் அட்டாக்கிங் தி ஃபண்டமெண்டல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பார் கவுன்சில். இதன் அடிப்படையில் இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தெளிவு பெற வேண்டும். அதே சமயத்தில் மாண்புமிகு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எதேச்சதிகாரமாக they cannot usurp this power of appointing the
எலெக்டட் மெம்பர்ஸ் டு தி ஸ்டேட் பார் கவுன்சில் என்ற அடிப்படையில் இதை எதிர்த்து பல்வேறு நம்முடைய வழக்கறிஞர் சங்கங்களும் இதை எதிர்ப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே உடனடியாக இந்த இந்த அதாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவியில் வந்து கோஆப்ஷன் ஆர் நாமினேஷன் ஷுட் நாட் ஹேப்பன்றது அடிப்படை தாற்பயம். நம்முடைய அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 வெரி கேட்டகாரிக்கலி அண்டர் செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2B என்ற அடிப்படையில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ள விஷயம், ஒவ்வொரு மாநில பார் கவுன்சில், அதாவது இந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்ட போது 1961 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் 15,000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலில் 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட பார் கவுன்சில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதற்கு முரணாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது செயல்படுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதன் அடிப்படையில் இந்த நம்முடைய அந்த எலெக்ஷன் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிடம் நாம் இந்த மனுவை அளித்திருக்கிறோம். இதனால என்ன பாதிப்பு? முக்கியமாக பாதிப்பு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு பல்வேறு மாநில பார் கவுன்சிலுடைய தேர்தல் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி வெளியிடப்பட்ட உத்தரவின்படி 5 கட்டங்களாக பல்வேறு மாநில தேர்தல்கள் பார் கவுன்சில் தேர்தல்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் 5ஆம் கட்ட தேர்தலானது ஏப்ரல் 30க்குள்ளாக நடத்தி முடித்திட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஐபவர் கமிட்டியானது கடந்த 31ஆம் தேதி தமிழக பார் கவுன்சிலுடைய தேர்தல் வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி நடைபெறும் என்று அபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீர்களானால், அதாவது அட்வொகேட்ஸ் ஆக்ட் குறிப்பிட்ட உள்ளபடி 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்களுக்கு பதிலாக 23 தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மெம்பர்களுக்கான தேர்தல் அறிவிப்பாக அது வெளியிடப்பட்டது. அதிலும் குறிப்பாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அறிவித்தபடி 30% ரெப்ரசன்டேஷன் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா அந்த 30% ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் 7 இடங்கள் வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்பில் பெண்களுக்கு 5 தேர்ந்தெடுக்கப்பட உள்ள இடங்களாகவும் 2 இடங்கள் டு பி நாமினேட்டட் பை வே ஆஃப் கோஆப்ஷன் பை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று இருக்கிறது. இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும், அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் அதாவது 8/12/25ஆம் தேதி மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இந்த கோஆப்ஷன் செய்வது பற்றி ஒரு ப்ரொபோசலை வந்து உச்சநீதிமன்றத்திடம் தெரிவிக்கும்படி அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதுபோன்று பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இந்த அறிவிக்கையை வெளியிடாமல் அவர்களாக 23/12 தேதியிட்ட ஒரு சுற்றறிக்கை மூலமாக அனைத்து பார் கவுன்சில் செயலாளர்களுக்கும் அனுப்பித்த சுற்றறிக்கையானது என்னவென்றால், இந்த 7 இடங்கள் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த இடங்களில் 5 மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், 2 வந்து டு பி நாமினேட்டட் பை வே ஆஃப் எ கோஆப்ஷன் பை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று வெளியிட்டிருக்கிறார். இது வந்து முற்றிலும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய அந்த ப்ரொபோசலுக்கு மாறானது. இது வந்து சட்ட விதிகளுக்கும் எதிரானது என்ற கூற்றின் அடிப்படையிலே இந்த தேர்தல் அறிவிக்கையை வெளியிட்ட நம்முடைய உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஐபவர் கமிட்டிக்கும் அதே போன்று அகில இந்திய அளவில் அமைக்கப்பட்டுள்ள ஐபவர் சூப்பர்வைசரி கமிட்டி ஹெடட் பை ஆனரபிள் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சுதன்சு துலியா அவர்களுக்கும், இங்கே தமிழகத்திற்கென்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐபவர் கமிட்டி ஹெடட் பை மாண்புமிகு இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் தலைமை நீதியரசர் திரு ராஜீவ் சக்தர் அவர்களுக்கும், அவர் அடங்கிய குழுவில் இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷ், மூத்த வழக்கறிஞர் ஓம் பிரகாஷ் மற்றும் அமித் ஜார்ஜ் அவர்களுக்கு நாங்கள் உடனடியாக இதை உச்சநீதிமன்ற பார்வைக்கு கொண்டு சென்று இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை
கிளாரிஃபை செய்ய வேண்டும் என்றும் ஒரு மனு கொடுத்து இருக்கிறோம். அது மட்டுமல்லாது இதை வந்து கிளாரிஃபை பண்ண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நம்முடைய தமிழக பெண் அதாவது உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய NS ரேவதி அவர்களும் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆகவே இது வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா by way of co-option nominating 2 members to the Bar Council of India என்பது வந்து முற்றிலும் நம்முடைய பார் கவுன்சிலுடைய மாநில பார் கவுன்சிலினுடைய இறையாண்மைக்கு எதிரானது மட்டுமல்லாது இட் இஸ் அட்டாக்கிங் தி ஃபண்டமெண்டல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பார் கவுன்சில். இதன் அடிப்படையில் வந்து இது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தெளிவு பெற வேண்டும். அதே சமயத்தில் மாண்புமிகு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எதேச்சதிகாரமாக இந்த they cannot usurp this power of appointing the elected members to the state bar council என்ற அடிப்படையில் இதை எதிர்த்து பல்வேறு நம்முடைய வழக்கறிஞர் சங்கங்களும் இதை எதிர்ப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே உடனடியாக இந்த அதாவது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவியில் வந்து கோஆப்ஷன் ஆர் நாமினேஷன் should not happen அடிப்படை தாற்பயம். நம்முடைய அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 வெரி கேட்டகாரிக்கலி அண்டர் செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2B என்ற அடிப்படையில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ள விஷயம், ஒவ்வொரு மாநில பார் கவுன்சில் அதாவது இந்த சட்டத்தை கொண்டு வந்த வரப்பட்ட போது 1961 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் 15,000க்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலில் 25 தேர்ந்தெடுக்கப்பட்ட பார் கவுன்சில் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அதற்கு முரணாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா இது செயல்படுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதன் அடிப்படையில் இந்த நம்முடைய அந்த எலெக்ஷன் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிடம் நாம் இந்த மனுவை அளித்திருக்கிறோம். இதனால என்ன பாதிப்பு? முக்கியமாக பாதிப்பு